மார்ச் 24ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வளர்பிறை சஷ்டி வருகிறது. பங்குனி என்பது முருகனுக்கு உகந்த மாதம். அதில் வரும் வளர்பிறை சஷ்டியும் சிறந்தது. இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டால் வினைகள் அகலும், நினைத்த காரியம் கைகூடும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நாளில் காலை எழுந்து குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். காலை முருகனை நினைத்துவிட்டு பின்பு அன்றாடம் வேலை செய்துவிட்டு பிறகு மாலையில் முருகனை நினைப்பது விரதமாகாது. அன்று முழுவதும் அவன் நினைப்பிலே இருக்க வேண்டும். பின்பு மாலை உங்கள் வீட்டில் வேல் அல்லது முருகன் விக்கிரகம் என்று எது உள்ளதோ அதற்கு செவ்வரளி அல்லது செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். தாமரை பூ மிகவும் சிறந்தது. பூக்களால் உங்களுக்கு தெரிந்த முருகன் போற்றி கூறி அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், முருகன் பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து தீப தூபம் காட்டி வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். வாழ்வில் உள்ள தடைகள் அகன்று செல்வம் பெருகும். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.